மேச ராசிக்கு எது பலம் எது பலவீனம்? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேகம், துடிப்பு, தைரியம், பராக்கிரமம் இத்தனையும் தான் அவங்களுடைய ப்ளஸ். எப்பவுமே கோவத்தில் நம்ம என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோம் நமக்கே தெரியாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் அவசரமான முடிவுகள், நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது. நம்ம நிலை தாண்டுற எண்ணமும் இருக்கக்கூடாது. இறைவன் எல்லாமே நமக்கு முன்னாடி இருக்காது. ஏன் நம்ம கஷ்டப்படுறோம்னா, எனக்கு மட்டும் ஏன் இந்த குழம்புகள் இல்லாமல் ஒரு நிலை யாருக்குமே கிடையாது. எல்லாருக்குமே இந்த குழம்புகள் இருக்கும். காரணம் என்ன? சில நேரங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்பா ஒரு சின்ன விஷயம் 100 இடைவெளியில தப்பிச்சேன் பண்ண ஒரு வேலை அப்படின்ற மாதிரி ஒரு பேர் புகழ் அந்தஸ்து அடைகிறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு தவறான பேச்சுவார்த்தைகளும் அனுபவிப்பாங்களா இல்லையா? எப்பெல்லாம் இவங்க ரொம்ப புகழ் அடைகிறாங்களோ அப்ப தேவையில்லாத அவமானங்கள் அசிங்கங்களை சந்திப்பாங்க. ஸோ அப்ப பக்தி தேசம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரபஞ்ச ஞான நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஆன்மீக ரீதியான ஜோதிட ரீதியான நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். ஒவ்வொருத்தருமே பிறகுறதுக்கான ஒரு விதி பலன் ஒன்று இருக்கும். அவங்க இதுக்காக தான் பிறந்திருக்காங்க. அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த விதி அந்த பாதையில் நம்ம அழகாக கூட்டிகிட்டு நிப்பாட்டிட்டோம். எப்படி இங்கே வந்தோங்கிறது நமக்கே தெரியாது, வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இவங்க இந்த விதிக்காக தான் பிறந்திருக்காங்க, இவங்க இந்த விஷயத்துக்காக தான் பிறந்திருக்காங்க, வாழ்க்கையோட ஓட்டம் அதை நோக்கி தான் இருக்குது அப்படிங்கிறத எதை வச்சு நீங்கள் அடிப்படையாக சொல்லுவீங்க? நம்ம எல்லாருமே படைக்கப்பட்டதனுடைய ஒரு நிலை என்ன அப்படின்னா நம்மளுடைய கர்மா. ஏதோ நம்ம விட்ட கூட தொட்ட கூட ஒரு கர்மாவை அனுபவிக்க நம்ம பிறந்திருக்கோன்ற நிலையில தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம இதை அனுபவிக்கணுங்கிறது நம்மளுடைய விதிப்பயன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இதில் மொத்தம் 27 நட்சத்திரம், 12 ராசி கட்டம், இதுக்குள்ளே தான் நம்மளுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கக்கூடிய தன்மை உண்டு. இருக்குது அந்த 9 கிரகங்கள் தான் நம்மளோட லைஃபாக ஆட்டு வைக்குதுன்ற அர்த்தம். இதில் முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு பார்க்குறோம். சில விஷயங்களை பாவகர் கிரகம், சில விஷயங்கள் சுபகிரகம்னு பார்க்குறோம். இந்த பாவகிரகங்கள் என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி பிள்ளைகள் எடுத்து பிரிக்கிறாங்க. பொதுவாக மேச ராசிலேருந்து நம்ம கணக்கு பண்ணுறோம் 12 ராசி கட்டம். இதில் ஒரு பாதி இப்போ எப்படி நிலா முழு நிலாவாக இருக்கும்போது அரை நிலாவாக பார்க்கும்போது அதனுடைய தன்மை முன்பாதி மிட்பாதின்றது மாதிரி நீங்கள் இதை பாதியாக கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கும்பத்திலேருந்து அதே மாதிரி கடகராசி வரைக்கும் இது ஒரு மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலையும், கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்மத்திலேருந்து உங்களுக்கு மகரத்து வரைக்கும் ஒரு லைஃப் ஸ்டைலும் இருக்க மாதிரியான ஒரு நிலை உண்டு. எப்பயுமே இந்த இருபாதியான ஒரு நிலைகள், இந்த மாதிரியான ஒரு தன்மையை ஏன்னா சூரியனுடைய வீடுகள் அப்படின்றது மாதிரியும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய வீடு, மேல இருக்குது சந்திரனுடைய ஆதிக்கம், கீழே இருக்குது சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் பொதுவாக உண்டு. அப்போ இந்த கிரகங்களுடைய பேசிஸ் வச்சுதான் நம்ம லைஃப் ஸ்டைல் அமையும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான யூனிக்கான கேரக்டர்லாம் நம்ம பிறந்திருப்போம். இப்போ நம்ம நினைச்சிட்டு இருப்போம் எல்லாமே நம்ம தான் டிசைட் பண்றோம், நம்ம நினைக்கிறதா நடக்குது. கிடையவே கிடையாது. எல்லாமே நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதப்பட்டது. அப்ப நீங்க என்னவா இருக்கணும், இன்னைக்கு நம்ம தெரியாம ஒரு விஷயம் செய்வோம், ஆனா எல்லாமே நம்ம லைஃப்ல இதுதான் நடக்கணும்ன்றது எழுதியிருக்கும். அதை எதுவுமே மாற்ற முடியாது. அப்போ உங்களோட லைஃப்ல என்ன கிரகம் பவர்ஃபுல்லா இருக்கோ அது சார்ந்த விஷயங்கள் தான் நீங்க தேட ஆரம்பிப்பீங்க, நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம அன்றாட லைஃப்ல சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அன்னைக்கு சாப்பிடணும் போது கூட நீங்க இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும், அன்னைக்கு அந்த கிரகம் உங்களுக்கு பவரா இருந்தால் அந்த சாப்பாடு தான் சாப்பிட முடியும். நீங்க என்னதான் நினைச்சாலுமே அந்த லைஃப்பை மாற்ற முடியாது. ஒருத்தவங்களுக்கு சந்திரன் பலமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க இன்னைக்கு பாருங்க ஃபுல்லா ஜூஸ் குடிப்பாங்க, லிக்விடா எடுத்துப்பாங்க, இளநீ குடிக்கிறது, இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, இந்த வெள்ளை சம்பந்தப்பட்ட உணவுகள் அப்படிதான் சாப்பிடுவாங்க. அவங்களுடைய அன்னைக்கான நிலைகள் அந்த மாதிரி கிரகத்தினுடைய தன்மைக்குள்ளதான் ஆக்கிவிட்டு ஒரு மாதிரி ஆக்குபை பண்ணியிருக்குன்னு சொல்ற மாதிரி. ஒரு மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தில் அன்னைக்கு செவ்வாய் பலமாக இருக்கும். அவங்களோட ராசிக்கு ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு பலமாக இல்லாமல் அந்த நிலையை தொடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இப்படி ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மைகள் ஒவ்வொரு விதமான நிலை. இதில் எங்கே ஹைலைட் அப்படின்னா ராகு கேதுக்கள் இருக்கு இல்லையா, இதுதான் பாவகிரகம்னு சொல்லக்கூடியது. ஸோ ஒரு கிரகத்தோட ஒரு கிரகம் சேரும்போது அதனுடைய பலனை அனுபவிக்கிறது. எங்கே அனுபவிப்போம் அப்படின்னா எந்த கிரகத்தோட எது சேருதோ அது சார்ந்த விஷயங்களை நம்ம அனுபவிப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்களுக்கு சூரியனோட ராகு கேதுக்கள் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது சார்ந்த விஷயங்கள் நல்லது கெட்டது ரெண்டுத்தையுமே கொடுக்கும். எங்கள் அப்பாவோட அன்புக்காக ஏங்குறேன், என்னோட சுயமரியாதைக்காக ஏங்குறேன், என்னோட தொழிலுக்காக ஏங்குறேன், எனக்கு கவர்மெண்ட் ஜாப் பிடிக்கும் அதுக்காக ஏங்கிட்டே இருக்கேன். அப்போ ஒரு ஏக்கத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொடுக்கறதுக்கு மட்டுமே இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ ராகு கேதுக்கள் என்ன அப்படின்னா இந்த அச்சுக்களை போகும்போது நமக்கு அது சார்ந்த விஷயத்த அனுபவிச்சு கிடக்கிறது. ஒன்று கையில் கொடுத்துட்டு அதுக்காக இந்த அவஸ்தைப்படைய நல்லா சாப்பிட்டேல அப்போ வயிற்று வலிக்குமா வலிக்காதா அப்படின்னு கொடுக்குற மாதிரி. இன்னொரு பக்கம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது எனக்கு கிடைக்கவே இல்லை, என்னோட ஆசை என்னோட கனவுன்ற மாதிரி லட்சியத்தோடு வாழக்கூடிய நிலை. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த 7 கிரகத்தோடு சேரக்கூடிய இந்த 2 கிரகங்கள் ராகு கேதுக்கள் மோஸ்ட் ஆஃப் நம்மளை ரொம்ப எல்லா விஷயத்தையும் லைஃப்பில் அனுபவித்து கடக்கிறதுக்கான தன்மை. இதுதான் கர்மா.
அதே மாதிரி சூரியன் சந்திரன் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, இது தாய் தகப்பனாராக இருக்கக்கூடிய கிரகமாக பார்க்குறோம். அதே மாதிரி உங்களுக்கு குருவாக இருக்கட்டும், செவ்வாயாக இருக்கட்டும், புதனாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுடைய திறமைக்கான வெளிப்பாடுகளாக இருக்கக்கூடிய தன்மை. ராகு கேதுக்கள் அச்சுக்கள் இருக்கும்போது தான் நம்ம சொல்லுவோம் அது சார்ந்த விஷயங்கள் நல்லது கெட்டது, அது எந்த பாவத்தோட இருக்குது, எந்த கிரகத்தோட இருக்குது, இதை வச்சு தான் நம்முடைய கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கணும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது. நம்ம நிலை தாண்டுற எண்ணமும் இருக்கக்கூடாது. இறைவன் எல்லாமே வந்து நமக்கு முன்னாடி இருக்காது. ஏன் நம்ம கஷ்டப்படுறோம்னா எனக்கு மட்டும் ஏன் இந்த புலம்பல் இல்லாமல் ஒரு நிலை யாருக்குமே கிடையாது. எல்லாருக்குமே இந்த புலம்பல் இருக்கும். காரணம் என்ன? நம்மளோட கர்மா அனுபவித்து முடிக்கிற வரைக்கும் எதையுமே இதுதான் அப்படிங்கிறது மாதிரி தீர்க்க முடியாதுன்ற நிலை தான். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து நிறைய வித்தியாசங்களோட ஒவ்வொருத்தருடைய கர்மாக்கள் அனுபவிக்க பிறந்திருக்கும் அப்படிங்கிற நிலை உண்டு. ஒவ்வொருத்தரோட விதிப்பயன் எப்படி இருக்கும், எதன் அடிப்படையில் வந்து நம்ம அதை யூகிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் எது பலம் எது பலவீனம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேச ராசிக்கு எது பலம் எது பலவீனம் பற்றி சொல்லுங்கள். நிச்சயமா காலச்சக்கரத்துக்கு 1ஆம் பாவகம் மேச ராசி. பொதுவாகவே வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகம், துடிப்பு, தைரியம், பராக்கிரமம் இத்தனையும் தான் அவங்களுடைய ப்ளஸ், அதுவே தான் அவங்களோட மைனஸ். எப்பவுமே வந்து கோவத்தில் வந்து நம்ம என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோம் நமக்கே தெரியாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் அவசரமான முடிவுகள் இவங்க எடுக்கிற சட்டா ஃபிங்கர் டிப்பில் எடுப்பாங்க. எதுவுமே சரி, அவங்களோட வாழ்க்கையாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், படிக்கக்கூடிய விஷயங்கள் எதுலையுமே சரி அவசரமான முடிவுகள் எடுப்பாங்க. அங்கே அதுதான் அவங்களுடைய ப்ளஸ்ஸாகவும் இருக்கும் மைனஸாகவும். சில நேரங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்பா ஒரு சின்ன விஷயம் 100 இடைவெளியில தப்பிச்சேன் பண்ண ஒரு வேலை அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்களுடைய நிலைகள்ல சில நேரங்களில் வந்து சில முடிவுகள் இவங்களோட லைஃப்பை அழகாக அடுத்துக்கடுத்து கொண்டு போகும். சில நேரங்களில் அதுவே பாதகத்துக்கு கொண்டு போயிடும். ஸோ இவங்க எப்பயுமே வந்து பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவசரம் காட்டாமல் ஒரு விஷயத்த என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நிதானித்து செயல்பட்டு முடிவெடுத்தாங்க அப்படின்னா அது பெரிய பாதகத்தை தராமல் இருக்கக்கூடிய தன்மையை பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு ஒருத்தவங்க ஃபெமிலியர் ஆகுறாங்க, அதாவது ஒரு பேர் புகழ் அந்தஸ்து அடைகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தவறான பேச்சுவார்த்தைகளும் அனுபவிப்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா இவங்களுடைய 7ஆம் இடம் பார்த்தீங்க அப்படின்னா துலாவோட வீடு, அங்கே சூரியன் நீச்சம். எப்பெல்லாம் இவங்க ரொம்ப புகழடைகிறாங்களோ அப்போ வந்து தேவையில்லாத அவமானங்கள் அசிங்கங்களை சந்திப்பாங்க. ஸோ அப்போ வந்து ரொம்ப கவனமாக என்ன மாதிரி அவங்களோட வேலைகள் போகுது, என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம், ஒரு என்னைக்கும் ஒரு நாள் ஒரு விஷயம் செஞ்சுட்டேன் அது என்னத்தை தெரிஞ்சிட போகுது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இவங்க ரொம்ப கவனமாக சில விஷயங்கள் ஹேண்டில் பண்ணணும். இல்லை அப்படின்னா பாதகத்தை சந்திப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற பாதை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வீழ்ச்சிக்கான பாதைகளும் இருக்குது. கூட இருக்கவங்கள ஃபஸ்ட்டு நம்பக்கூடாது. கூட இருந்துகிட்டே இவங்க வந்து பின்னாடி முதுகில் குத்தக்கூடிய ஆட்கள் அதிகம். ஸோ இவங்களோட அவசர முடிவு, நம்பிக்கை துரோகத்தை சந்திக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்கிறதுனால இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளால் பெரிய பெரிய பாதங்களை சந்திக்கிறதும் அதனால மன உளைச்சலுக்கு ஆறாததும் இதெல்லாம் சந்திக்க வேண்டிய நிலை உண்டு. இதை மட்டும் உங்க மாத்திண்டா போதுமானது. ஓகே மேம், இவங்களுக்கு எது பலம் அப்படின்னு சொல்றீங்களோ அதுவே தான் பலவீனம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இவங்க இந்த பிரச்சனையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா அவங்க எந்த கோவிலுக்கு போய் எந்த கடவுளை வழிபடுறது வந்து உங்களுக்கு சிறந்த பலன் தரும்? நிச்சயமா, அதாவது முள்ளால தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இவங்களுடைய ராசி அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய்க்கான அதிபதி யார் வந்து கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். ஸோ இவங்க முருகப்பெருமான் வழிபாடு, சுப்பிரமணியர் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முருகன் கோயிலுக்கு போகிறது, முருகர் வழிபாடு எடுத்துக்கிறது, முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரதும் சரி, அங்கே வந்து செவர்லிப்பூ இருக்கு இல்லையா, அந்த மலர்களால் அர்ச்சனை பண்ணுறதும் சரி, இவங்க பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிறதும் சரி, இதெல்லாம் வந்து இவங்களுடைய கோபத்தையும் ஒரு நிதானத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை. இப்படி தான் கோவப்படும். எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல கோவப்படும், எந்த இடத்துல நிதானத்தை கடைபிடிக்கணுமோ அந்த இடத்துல நிதானத்தை கடைபிடிக்கும், எங்கே அவசரம் காட்டக்கூடாதோ அந்த இடத்துல அவசரம் காட்டாதன்ற அளவுக்கு ஒரு பக்குவத்தை வந்து முருகப்பெருமான் கொடுப்பாரு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இவங்க செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. முடிஞ்ச வரைக்கும் சுப்பிரமணியர் வழிபாடாக இருந்தால் அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கலர் வந்து யூஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் இந்த எண்கள் வந்து அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு எண் அப்படின்னா அது எந்த எண், அதை பற்றி சொல்லுங்க. நிச்சயமா, இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட கலர் அப்படின்னு எடுத்திங்கன்னா உண்மையிலேயே அந்த முருகப்பெருமானுக்கான கலர் என்ன, சிவப்பு, கோவம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ சிவப்பு கலர் இவங்க யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஒயிட் கர்ச்சீஃப் கையில் கொண்டு போகிறது, எங்கேயாவது போகிறாங்க அப்படின்றப்போ ஒயிட் கலர் கர்ச்சீஃபோ இந்த மாதிரியான விஷயங்கள் கையில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான அதிர்ஷ்ட நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது 1, 3, 9 இந்த நம்பர்களில் இவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கான தன்மை இருக்கும். இன்னைக்கு வந்து மேச ராசியோட பலம் என்ன, பலவீனம் என்ன, அதை பற்றி விளக்கமாக சொல்லியிருந்தாங்க. கூடவே எந்த கோவில் வழிபாடு சிறந்தது அப்படின்ற பற்றியும் விளக்கமாக சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னது, அதிர்ஷ்ட நிறம் என்னதுங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னாங்க. நன்றி மேம். நன்றி.